என் பேர் கோபிராஜ். நான் ஒரு சிஐடி ஆஃபீஸர். நம்ம ஏரியா பசங்க எல்லாரையுமே ஒருத்தன் போதைக்கு அடிமையாக்கி வச்சுருக்கான். அவனை முடிச்சுட்டு அவன்கிட்ட இருக்கிற நம்ம பசங்க எல்லாரையுமே போதையிலேருந்து மீட்கிறதா என்னோட ஒரே வேலை. அதுக்கான நேரம் வந்துடுச்சு. அதுக்காக தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கதை முடிடா, இது உன்னோட லைஃப்டா. சோ இந்த ஏரியா உள்ள பசங்க தான் போதவஸ் பழக்கத்துக்கு நிறைய அடிமையாக இருக்காங்க. அவங்கள நான் டீல் பண்ணுறேன். சரி வாங்கடா வாங்கடா. பொருளுக்கு காசு கொண்டு வந்தீங்களே, இதைத்தானே வந்த நாள்ல என்று சொல்றீங்க. இனி கொண்டு வராட்டி நடக்கிற வேறு இனி. ஹலோ, ஓ சொல்றா. ஹலோ சார், நீ தடி இருக்காங்களா? அவங்க வந்துட்டாங்க. வந்தீங்க நம்ம கேஸ் என்ன சார்? வாங்க சார். ஓகே சார், ஓகே. எங்க இந்த வந்துட்டு. ஓகேலா சார்? சார் இப்போ வரேன் சார், வரேன். ஏய் எம்டே ராகையா ராகையா ஹலோ
சங்க எங்கே நிற்கிறா? குயிக்கணும் குயிக்கணும். ஓடியா போலீஸ் சுற்றி வளைச்சிட்டாங்க. ஓடியோ ஓடியோ ஓடியோ. குயிக்கணும் வா குயிக்கணும். ஐயோ சங்க பைக்கடு நூறுறோம் உள்ள நூறுறோம். மயிர் வேலை பார்த்து வச்சுக்கிறேன். ஓமடா போடா. ஹலோ, எங்கே நினைக்கிறீங்க? வாங்கடா, ஒன்றும் தேவையில்ல, ஒரு மயிரும் தேவையில்ல, வாங்க. டேய் வாடா விடுங்க சார், விடுங்க சார். வாடா. என்ன முகமது? ஆர்வன், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சார் இவனும் அவன் தான் ஒருத்தன் தான் சார். சுற்றி முற்றி விதாச்சி பார்த்தேன், இவனும் அவன் தான் ஒருத்தன் தான் சொன்னாங்க எல்லாரும். உங்களை மாதிரியான ஆட்கள் இவ்வளோ பிரச்சனை ஏன்டா அப்படி குடி பழக்க வழக்கம் ஆளாக இருக்கீங்களா? ஒரு படித்து ஒரு நல்ல வேறு வீட்டுக்கு போகும்போது சும்மா தேவையில்லாத பழக்க வழக்கம் இவ்வளோ பிரச்சனை உங்களால் தான். இதுக்கெல்லாம் இனிமேல் நீங்கள் போகக்கூடாது. ஒரு நல்ல திறமையை கொண்டு வாங்க, நல்லா படித்து நல்ல பட்டங்கள் பெறுங்க. உங்களுக்கெல்லாம் இது தேவையில்லாத விஷயம். சார் சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை சார். ஆனால் அவங்க என்ன பழகி போட்டாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், கவலைப்படவே மாட்டேன். அதுக்கு அடிமையாச்சு என்னால் முடியலை சார். அந்த போதை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இருக்கவும் மேலாமல் உடம்பெல்லாம் ஒரே வலி. இல்லை சார், இல்லை சார், அதை விடவே மாட்டேன். சரி, என்னத்துக்காண்டி இதை யூஸ் பண்ணுற சொல்லு. இதால் உனக்கு என்ன பயன், என்ன பயன் சொல்லு. சார், நான் சொல்கிறது வந்து பழசாக இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் சொல்லுவேன் சார். நான் கஞ்சி அடிக்கிறேன் அதை பற்றி சொன்னேன் சார். அதை ஃபாலோ பண்ணி 4 பேர் அடிப்பேன். அதுக்கு பின்னாடி அது நமக்கு தேவையா? அதுக்காண்டி சொல்லவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. எனக்கு 1000 பர்சன்ட் காயங்க சார், அதெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் சார். நீங்கள் உங்களுக்கு கடமை செய்யுங்க சார். அரெஸ்ட் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஜெயிலுக்கு போகிற வயசா உனக்கு? இல்லை கேட்குறேன், ஜெயிலுக்கு போகிற வயசா உனக்கு? உன்ட்டு அப்பா அம்மாவை யோசிச்சு பார் முதல். உன்னை பெத்த அப்பா அம்மாவை யோசிச்சு பார். நீ முதல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க உனக்காண்டி. உன்னால் திருந்த முடியும். உன்ட குடும்பத்துக்காண்டி நீ முதல் நல்ல ஒரு ஜப்புக்கு போ, அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வா. சரியா? உன்னால் முடியும். உன்னை இதில் இருந்து நான் மீட்டுருவேன், மீள முடியும் உன்னால். சரியா? போத பழக்கத்துக்கு மட்டும் அடிமையாகிறாங்க. யோசிச்சு பார்த்தா சரி. இந்த போதை வந்து உயிருக்கு கேறுறா, முதல்ல அதை விளங்கிக்கொள். சரியா? சரி சார். நீ அதில் இருந்து மீளலாம், உன்னால் வர முடியும். சார் எக்ஸ்கியூஸ். சொல்லுங்க முகமது. சார் பர்சனல் ப்ராப்ளத்தால் இந்த கேஸில் கண்டினியூ பண்ணிடலாம் இருக்குது. ஸோ இந்த கேஸில் லீவ் ஆகிறேன்னா. என்ன சொல்கிறீங்க முகமது? என்ன பிரச்சனை? சார் பர்சனல் ப்ராப்ளம். சரி, ஓகே போயிட்டு. ஓகே சார், சரி சார். ஓகே போயிட்டு. டேய், உனக்கு தந்த சாமானை நீ அங்கே கொண்டு போய் கொடு. உனக்கு தந்ததை கொக்கையில் கொடு. நீ அப்படியே அவன்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் அங்கே கொண்டு போய் கொடுப்பான். அப்புறம் தெரிந்தானே, அப்புறம் கிளர்ச்சியில் கொண்டு அவன் வந்து எடுப்பான். பிள்ளைங்கண்ணா சரி, ஓகே தானே? வந்தா அடே துறப்பி வந்தா போலீஸ் வந்தா வாடா வா வாடா வாடா வா 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 வா. அடே, எங்கட ஏரியாவுக்கு வந்து எங்கட மொழியிலேயே பிடிக்கிறியோடா?
நாங்கள் உங்களை மாதிரி எவ்வளோ பேரை பார்த்துருப்போம் சொல்லுவாப். இவ்வளோ பேர்கிட்ட பார்த்து இவ்வளோ பேரை டிமிக்கி விட்டு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லுவாப். ஆ புறா வாயை பற்றி பாவமாடா. இந்த மாதிரி நாக்கலாண்டா இந்த இளைஞர்கள் நாசமா போறாங்க. நீ இருக்கக்கூடாது இந்த உலகத்துல. என்ன பண்றேன் பார், இப்ப கொள்றேன் பார். நீ சாகணும், நீ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆட்களால தான் இந்த நாட்டில் இளைஞர்கள் நாசமாக போகிறாங்க. நீ சாகணும், உன்னை விடக்கூடாது. நான் வந்த வேலை முடிஞ்சுதான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவனை கொண்டுட்டா எல்லாம் முடிச்சதா அர்த்தம் இல்லை. இப்ப மாதிரி எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்கள்ல இளைஞர்களை நாசமாக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்கள நோக்கி என்னோட அடுத்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். என்னோட பயணம்